புனிதம் மண்ணில் மலர்ந்தது, மனிதம் புனிதமடைய. இறை இயேசுவில் பிரியமான அன்பு உறவுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று அன்னையாம் திரு அவை ஏழைகளின் பாதுகாவலராம் புனித வின்சென்ட் பவுலின் விழாவை கொண்டாட அன்போடு அழைக்கின்றது. இவர் பிரான்ஸ் நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஏழ்மையை தனது குடும்பத்திலிருந்து உணர்ந்து கொண்டு ஏழைகளின் மேல் அதிக அன்பு கொண்டவர். இறைப்பணியை தொடர வின்செந்திய குருக்கள் மற்றும் பிறரன்பு புதல்விகள் என்ற 2 துறவற சபைகளை தோற்றுவித்தவர். மேலும் தொண்டு நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழுநோய், சிறை கைதிகள், ஒவ்வொரு பங்கிலும் புனித வின்சென்ட் பவுல் சபைகள், தன்னார்வலர்கள் என்று பல தொண்டு நிறுவனங்களின் பாதுகாவலராக இருந்து இறை அன்பை ஏழைகளுக்கு வழங்கி வருகிறார். இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் தருகின்ற அழைப்பு: கிடைத்த வாழ்வை, பெற்ற நம்பிக்கையை பயன்படுத்தி நல்வாழ்க்கை வாழ்கிறாயா என்று சிந்திக்க, சிந்தனையை வலுப்படுத்த முதல் வாசகத்தில் சபை உரையாளர் எல்லாவற்றிற்கும் நேரமும் காலமும் உண்டு. மகிழ்ச்சியாய் இருக்கும்போது இறை புகழ்ச்சி பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், கஷ்ட காலங்களில் சோதனைகள் வரும்போது நம்பிக்கையோடு மன்றாடவும் அழைக்கின்றார். நற்செய்தி வாசகத்தில் லூக்கா பேதுருவை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொண்டு ஆண்டவரை அடையாளம் காணவும் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்கவும் அழைக்கிறார். மகிழ்ச்சியில் ஆண்டவரை மெசியாவாக அடையாளம் கண்டு கொண்ட பேதுரு ஆண்டவர் தம் பாடுகளை வெளிப்படுத்தும் போது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறை இயேசுவில் இனியவர்களே, நம் வாழ்விலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவரை மறந்து அன்றாட வேலைகளில் மூழ்கி போகிறோம். நாம் நமது என்ற குறுகிய வட்டத்திற்குள் வாழ்க்கை பயணத்தை கடக்கிறோம். ஏழைகளை மறைக்கின்றோம். துன்ப துயரங்கள் வாட்டும் போதும் நம் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும்போது இறைவனை நாடுகிறோம். காலத்தையும் நேரத்தையும் படைத்த இறைவனை மறக்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை பற்றி கொள்வோம். இறை அருளை நிறைவாக பெறுவோம். குறிப்பாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முயன்ற புனித வின்சென்ட் பவுலை போல நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்திட முன் வருவோம். நமது நேரத்தை ஏழைகளுக்காக செலவிடுவோம். இறை அன்பை ஆறுதலின்றி தவித்திடுவோருக்கு அளித்து நலிந்தோரின் மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்வோம். ஆம்.